ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பேண்டெக் லேர்னிங். ஸோ இன்னோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்வியூல கேட்குற ஒரு கொஷின் தான். வேர் டு யூ சி யோர் செல்ஃப் இன் 5 years? 5 yearsக்கு அப்புறம் நீங்க எந்த பொசிஷன்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷின் இருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட்டும் நம்ம எவ்வளோ ஆம்பிஷியஸா இருக்கோம் அப்படின்னு செக் பண்றதுக்கு தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபன்னியா வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர் ஆம்பிஷன்ஸும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எவ்வளோ கமிட்மெண்ட்டா இருப்போம், எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா இருப்போம், அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 1 to 2 years வந்து நான் வந்து நல்லா ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சுப்பேன். ப்ரொஃபஷனல்ஸ் கூட நல்லா கனெக்டடா இருப்பேன். டெய்லி நடக்கிற அப்டேட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுப்பேன். பிசினஸ்லயோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ்லயோ நான் வந்து அப்டேட்டடா இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட் 3 to 5 years வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்து நான் என்னோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். என்னோட ஸ்கில்ஸ் வந்து நான் நல்லா யூஸ்ஃபுல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து ஹெச்ஆர் இந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா ரியலிஸ்டிக் கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுவோமா, எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லாம ஒரு கம்பெனிக்குள்ள போறோம், அந்த கம்பெனியோட growth எப்படி வந்து இருக்கும், ஸோ நம்மளால அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்து எந்த ஆம்பிஷனும் இல்லாம உள்ள போறோம், ஆனா அந்த கம்பெனிக்கு வந்து நம்மளோட growth இருக்கும், அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல வந்து சொல்லக்கூடாது. எல்லாருமே பண்ற காமனான மிஸ்டேக் தான் இது. ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல பேசக்கூடாது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல நம்ம வந்து ஸ்கில்ஸ் கத்துப்போம், இல்ல ஒரு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, I did like to improve my skills. I would also love to update new trends. I look forward to learn new skills and improve knowledge. ஸோ இது மாதிரி நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட growthலயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அதே மாதிரி உங்க நாலேஜ் லேர்ன் பண்றதுலயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கறது எதுக்குன்னா, நம்ம ஜாப் பத்தி நல்ல ஒரு அவேர்னஸோட இருக்கோமா, ஜாபோட இம்பார்ட்டன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோமா, அந்த ஜாப்க்கு நம்ம எப்படி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அங்க இருந்தோம்னா எவ்வளோ வந்து நம்மளோட வேல்யூஸ்லாம் அங்க இருக்கும், எப்படி அந்த கம்பெனியோட growth வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க செக் பண்றதுக்கு தான் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ வந்து இந்த வீடியோட இங்கிலீஷ் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களோட குவரிஸ்லாம் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.